இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்க. ஐயோ, ஏய் இங்க பாரு, ஒரு வேலை பண்ணலாம். இதை தனியா எடுத்து வை. ஈவினிங் நமக்கு சைட் டிஷ்க்கு தேவையில்ல, கொஞ்சம் நிறையவே எடுத்து வை. டேய் போதும்டா. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நீலம், என்ன இது? அவகிட்ட வரேன்னு நீ ஒத்துக்கிட்டல. ஆனா இவ்வளவு சீப்பா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. எனக்கு தெரியுது, இங்க எல்லாமே தப்பா நடக்குது. இன்ஃபேக்ட் நடக்கிற கல்யாணமே தவறு. ஆனா நாம வந்தது லக்ஷ்மிக்காக. இதுக்கப்புறம் அவளை பார்க்க முடியுமோ, அவகிட்ட பேச முடியுமோ தெரியல. சோ ப்ளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தான். அந்த கொஞ்ச நேரம் கூட என்னால இங்க இருக்க முடியலங்க. சொல்ல போனா எனக்கு மூச்சு முட்டுது. நீங்களே எப்படி இங்க உட்கார்ந்திருக்கீங்கன்னு புரியல. என்னோட பொண்ணுக்காக, லக்ஷ்மிக்காக முறையா அவ என்கிட்ட கேட்டிருக்கா. அவளுக்காக நான் கன்னியாதானம் பண்ணுவேன். ப்ளீஸ் நீ எனக்காக உட்காரு ப்ளீஸ். ஆமாம்மா, உட்காரு. வேர் சொல்றதும் சரிதான். இதுக்கப்புறம் நாம லக்ஷ்மிய பாப்போமோ பார்க்க மாட்டோமோ. கல்யாணத்துக்கு அப்புறம் லக்ஷ்மிய இங்க வச்சிருக்க மாட்டான், வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுவான். இன்னைக்கு ஒரு நாளாவது அவளை ஆசை தீர பார்க்கலாம்ல. கொஞ்ச நேரம்தான், உட்காரு. என்னோட கண்ணுக்குள்ளேயோ அக்காவோட கண்ணுக்குள்ளேயோ ஏதோ கெமிக்கல் போயிடுச்சு. என் கண்ணு ரொம்ப எரியுது. என்ன பண்றதுன்னு தெரியல சித்தி. என்னோட கண்ணு சரியாகணும். இப்ப ஏதாச்சும் பண்ணுங்க. என் கண்ணு ரொம்ப எரியுது. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா என்ன? என்ன பண்ண முடியும்னா தண்ணி ஏதாச்சும் போய் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். ஜில்லுன்னு தண்ணி கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ப்ளீஸ் எனக்காக போய் எடுத்துட்டு வாங்க. என் கண்ணு ரொம்ப எரியுது. அக்காவும் பாவம் இல்ல. பாருங்க நான் எப்படி துடிக்கிறேன்னு. உள்ள இருந்து அக்காவோட சத்தமும் கேக்குது இல்லையா? என் கண்ணு எரியுது. என்ன சத்தம் கேக்குதா? சத்தம் கேக்குது. உங்க காதுல விழலையா? ஐயோ, கண்ணு ரொம்ப எரியுது. சில்லுன்னு போய் தண்ணி கொண்டு வாங்க. கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. எனக்கு உதவி பண்ணுங்க. கண்ணு ரொம்ப எரியுதுங்க. போய் தண்ணி கொண்டு வாங்க. நான் என்ன நல்லது பண்ணேன்? நான் சொல்ல வந்தது என்னன்னா, அவன் இங்க இருந்து என்ன நகரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இங்க இருந்து நான் போக முடியாது. அப்படின்னா சரி, இருக்கட்டும். கெமிக்கல் பட்டதுனால என் கண்ணு தெரியாம போக போகுது. பல்லு கூட கண்ணு தெரியாத பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்க போறான் பாருங்க. நானே பல்வேந்தர் கிட்ட போய் சொல்றேன் பாருங்க. சித்தியால அக்காவோட கண்ணு நிரந்தரமா போக போகுது. நீ வேணா பாத்துட்டு இரு. ஏய் நில்லு. நீ எங்க போற? இரு, நானே போய் எடுத்துட்டு வரேன். ஏன்னா இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா கழுத்து நெரிச்சு கொன்னுடுவான். நீ இங்கே இரு, நானே போறேன். நான் போய் ஜில்லுன்னு தண்ணி கொண்டு வரேன், சரியா? நீ இங்கே இரு, இப்ப வந்துடுறேன். போங்க சீக்கிரம் போங்க. அடேங்க அப்பா, வென்றாளே. டாங்கோ, ஹெல்ப் மீ. எஸ் சார். பாத்தா அக்காவை தூக்கு. எப்பாடி, அவ்வளவுதான். அப்படிதான். கலக்கிட்ட ஷாலு, சிக்னல் கொடு. வேலை முடிஞ்சது. வந்துட்டா. ஆயுஷ் பாணி, சித்தி தண்ணி கொண்டு வர போயிருக்காங்க. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கும். நீ அக்காவை கூட்டிட்டு போயிடு. பாணி, நீ அவங்க கூட போ. ஏதாவது ஹெல்ப் தேவைப்படலாம். அப்புறம் ஒரு நிமிஷம், நீங்க அங்க போய் சேர்ந்தோன்னே எனக்கு ஒரு கால் பண்ணிடுங்க. நானும் இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறேன். நீ எங்க கூட வந்து? இல்ல சித்திக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம கிட்ட இப்ப நேரமும் இல்ல. சித்தி இப்ப வந்துருவாங்க. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க. போங்க, அவங்க வரதுக்குள்ள கிளம்புங்க. ஆனா அண்ணி எப்படி நடந்து வருவாங்க? நீ மூளை எங்க வச்சிருக்க? சீக்கிரம் வா. சீக்கிரம் கிளம்பி போ. ஓகே, போ. பாத்து வா. அட கடவுளே. குடு மெதுவா. பாணி என்ன பண்ற? பாணி உட்கார். ஏய், என்ன இது? ரிவர்ஸ்ல எதுக்கு கூட்டிட்டு வர? ஆயுஷ் பல்வேந்தரோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க நிக்கறாங்க. அவங்க பாரு. எங்க? அதோ அங்கதான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? திரும்ப போயிடலாமா? இவ்வளவு தூரம் வந்ததுல உடம்பு பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப திரும்ப போ சொல்ற. என்ன நீ? சரி அப்ப ஓகே. நம்ம இங்கே இருக்கலாம். இங்கே வெயிட் பண்ணலாம். ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள உடம்புல ஒண்ணும் இருக்காது. வெயிட் பண்றதுல என்ன நடக்கும்? லக்ஷ்மி அண்ணியை தூக்குனதுல இருந்து என் கை பயங்கரமா வலிக்குது. உன்னால தூக்க முடியலன்னா நானே தூக்கிக்கிறேன். விட. சும்மா இரு, வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருப்ப. உட்காரு. நீயே இவ்வளவுதான் இருக்க. 3 அடி தான் இருப்ப. நீ தூக்குவியா? அப்புறம் மயங்கி விழுந்துருவ. அண்ணியை தூக்கணும், உன்னை தூக்கணும். எத்தனை பேர் தான் நான் தூக்குறது? அப்புறம் நான் தூக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதா? பயங்கரமான ஜோக்கு தான். நீ எப்பவுமே சீரியஸாவே இருக்க மாட்டியா? நீ இருக்கிறதுல கிறுக்கனா இருக்க. என்ன நீ என்ன கிறுக்கனா சொல்ற? ஆமா சொல்லு.
பாணி இங்க பாரு உங்க அக்கா கிட்ட இருந்து நீ கெட்டதை கத்துக்காத. நான் எப்பவுமே இப்படிதான் விளையாட்டா பேசிட்டு இருப்பேன். சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவேன். நீ என்ன பண்ற? நீ ஒண்ணு பண்ணு, ப்ரே பண்ணு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணு. அவரு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். சீக்கிரம் ப்ரே பண்ணு. என்ன நீ வேண்டிக்கிட்டு இருக்கியா? என்ன முதல்ல கீழே குனி. பாணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? கடவுள்கிட்டயே கனெக்ட் ஆயிட்டியா என்ன? அங்க பாரு அதிசயம் நடந்துருச்சு பாத்தியா? இப்ப வா, ஃபாலோ மீ. யா கம் ஆன். யவா எல்லாம் முடிஞ்சது. என்னமா சொன்னீங்க? பெரிய ஜிம் பாடி, சிக்ஸ் பேக்லாம் இருக்குன்னு. என்ன முடியலையா? ஏய் ஷாலு சிஸ்டர், ஷாலு கிட்ட இருந்து கெட்டதை கத்துக்கிறேன். எப்ப பாரு என்ன ஏதாவது கிண்டல் பண்ணிட்டே இருக்க. என் உடம்ப பாரு. ஷாலோட தங்கச்சினா நான் அப்படிதானே இருப்பேன். அட கடவுளே, ஐயோ என்னது கடவுளே. இல்ல ஒண்ணும் ஆகல. முதல்ல ஷாலுக்கு ஃபோன் பண்ண, அவ வெயிட் பண்ணிட்டு இருப்பால. என்ன பாணி நீ இந்த மாதிரியா ஒரு ரியாக்ஷனை கொடுப்ப? நான் கூட அவங்க வந்துட்டாங்களோ நினைச்சேன். முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணு. இல்ல நானே பண்ணவா? இரு நானே பண்றேன். சீக்கிரம். கடவுளே ஏன் அவசரப்படுற? பயந்துட்டேன். உள்ள அண்ணி இருக்கிறத நினைச்சாலே ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ பயந்துட்டு இருக்கேன். இரு பண்றேன். பாணி எல்லாம் போச்சு. என் போன்ல சார்ஜ் இல்ல போல இருக்கு. போன் ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜர் இல்ல, கார்லயும் இல்ல. சரி நீ போன் பண்ணு. அட கடவுளே, மறுபடியும் வந்துட்டாங்களா? ஐயோ அது இல்ல, என் போன் ரூம்ல தான் இருக்கு. இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்காத. இப்போ என்ன பண்றது? இட்ஸ் ஓகே பாணி விடு. மயக்க தெளிய இன்னும் டைம் இருக்கு. புர்கால இருக்காங்க. நீ போயிடு. யார்கிட்டயாவது போன் வாங்கி போன் பண்ண, இல்லனா நீயே அவகிட்ட போயிடு. இன்னொரு விஷயம், நீ போய் அங்க மாட்டிக்காத. ஓகே கோ கலக்கு. காப்பி தட் டாங்கோ. சாபாஷ். போ. என்னையாது இப்படி பார்த்தா போன் ஆஃப் ஆகணும். அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? இப்ப நான் எப்படி போறது? இப்படி வலிக்குதே. கல்யாண ஹால் வரைக்கும் போக முடியுமோ முடியாதோ? மலிஷ்கா, ஏய் இல்ல மலிஷ்கா